கேரள மாநிலம் பாலக்காட்டில் 2 பேரை கொலை செய்த வழக்கில் காட்டுக்குள் தலைமறைவாக இருந்த நபர் தீவிர தேடுதல் வேட்டைக்கு பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், இது தொடர்பான விவரங்கள். பாலக்காடு நெம்மாரா பகுதியில தான் கடந்த 2 நாட்களாக இந்த பரபரப்பு நீடித்து வந்தது. அதாவது 2 பேரை பட்ட பகல்ல வெட்டி கொலை செய்த குற்றவாளியை 100க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய காடு மற்றும் நீர்நிலைகளை தேடி வந்தாங்க. செந்தாமரை என்பவரைத்தான் இந்த குற்றவாளி என்று கருதி அந்த போலீசார் தேடி வந்திருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடந்த 2019ஆம் ஆண்டு சுதாகர் என்பவருடைய மனைவியை தன்னுடைய மனைவி பிரிந்து சென்றதற்கு காரணம் இவர்தான் என்ற ஒரு தகவலை அங்க இருக்கக்கூடிய ஜோசியக்காரர் ஒருவர் தெரிவித்ததன் பேரில் படுகொலை செய்திருக்கிறார். அதன் பிறகு இவர் ஜெயில் தண்டனை அனுபவித்து அங்கிருந்து பெயிலில் வந்த இவர் தான் கடந்த சில நாட்களாக அந்த பகுதியில் சுற்றி வந்திருக்கிறார். இதை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. செந்தாமரை மீண்டும் தங்களுடைய பகுதிக்கு வந்திருக்கிறார், தங்களுடைய குடும்பத்திற்கு ஆபத்துள்ளது என்று தகவலை காவல்துறையினரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பேரில் காவல்துறையினரும் செந்தாமரையை விசாரித்து அவர்கள் இனி எந்த தவறும் செய்ய மாட்டேன் என்ற ஒரு உறுதியின் அடிப்படையில் தான் விட்டிருக்கிறதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இந்த நிலையில தான் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக பட்ட பகல்ல சுதாகர் மற்றும் அவருடைய அம்மா லட்சுமி ஆகியோரை வெட்டி படுகொலை செய்து இந்த செந்தாமரை என்பவன் தலைமறைவாகி இருந்த நிலையில, அதாவது குறிப்பாக இவருடைய வீட்டுல ஒரு விஷ பாட்டில் இருந்த காரணத்தினால இவர் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்ற ஒரு கருத்துல தான் அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல தேடி வந்தார்கள். அதே போல அருகில் இருக்கக்கூடிய போத்துண்டி மலைப்பகுதிகளிலையும் இவனை தேடி வந்தார்கள். திருப்பூருக்கு தப்பியிருக்கலாம் என்ற ஒரு நோக்கத்துல திருப்பூரிலையும் விசாரணை நடத்தி வந்த நிலையில தான் நேற்றைக்கு இரவு போலீசார் செந்தாமரையை இந்த போத்துண்டி மலைப்பகுதியிலிருந்து அவருடைய வீட்டிற்கு செல்லும் வழியில கைது செய்திருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களாக தேடி வந்த நிலையில நேற்றைக்கு இரவு இந்த செந்தாமரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த கொலை எதற்காக செய்யப்பட்டது என்பது குறித்து போலீசார் தற்பொழுது விசாரணையை நடத்தி வருகிறார்கள். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.